ശ്ലോകം 21. തദ്വിദ്ധി കാരണം ശക്തിർ യദാ ത്വം ച സിസൃക്ഷസി ഭവിതാജ യദാ യുക്ത ശക്ത്യാ കർത്താ തദാഖിലം. തത് വിദ്ധി കാരണം ശക്തിഃ യദാ ത്വം ച സിസൃക്ഷസി ഭവിതാജ യദാ യുക്തഃ ശക്ത്യാ കർത്താ തദാ அகிலம். அதே மாதிரி நீ சிருஷ்டி செய்யறதுக்கு காரணம் உனக்கு நான் கொடுக்கிற சக்தியாக்கும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. சக்தியோடு கூடி சேரத்த மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சகலத்தையும் சிருஷ்டிக்கிறதுக்கான திராணி உனக்கு உண்டாகிறது. அதையும் நீ தெரிஞ்சுக்கோ. ஸ்லோகம் 22. ததா ஹரிஸ்ததா சம்புஸ்ததேந்திரோத விபாவசோ சசி சூர்யோ யமஸ்துஷ்டா வருண பாவனஸ்ததா. ததா ஹரிஹி ததா சம்புஹு ததா இந்திரஹ அத விபாவசுஹு சசி சூரியஹ யமஹ துஷ்டா வருணஹ பவனஹ ததா. அதே மாதிரி ஹரியும் சம்புவும் இந்திரனும் அக்னியும் சந்திரனும் சூரியனும் யமனும் தொஷ்டாவும் வருணனும் வாயுவும் சக்தியோடு சேரத்த மட்டும்தான் அவளுக்கு ஆக்டிவேட் ஆக முடியாது. அஷ்டதிக்பாலர்களுக்கெல்லாம் இந்த பரிபாலனத்துக்கு சக்தி இருந்தாதான் சாதிக்கும். ஸ்லோகம் 23. தரா ஸ்திரா ததா தர்த்தும் சக்தியுக்தோ யதா பவேத் அன்யதா சேத சக்தா ஸ்யாத் பரமாணோஸ்ச தாரணே. தரா ஸ்திரா ததா தர்த்தும் சக்தியுக்தா யதா பவேத் அன்யதா சேத் அசக்தா ஸ்யாத் பரமாணோஹோ ச தாரணே. சக்தி சேர்ந்தாதான் ஸ்திரமான இந்த பூமி எல்லாத்தையும் தரிக்கிறதுக்கான சக்தி இருக்கிறவளாயிட்டு தீர்வள். அப்படி சக்தி இல்லை அப்படின்னா பரமாணுவை தரிக்கிறதுக்கு கூடியும் இந்த பூமிக்கு சக்தி இருக்காது. ஸ்லோகம் 24. ததா சேஷஸ்ததா கூர்மோ ஏன்யே சர்வே ஜ திக்கஜா மத்யுக்தா வை சமர்த்தாஸ்ச ஸ்வானி கார்யாணி சாதிதும். ததா சேஷஹ ததா கூர்மஹ ये अन्ये सर्वे च दिग्गजाः मत् उक्ताः वै समर्थाः च स्वानि कार्याणि साधितुम्. அதே மாதிரி ஆதிசேஷனுக்கு, அதே மாதிரி அந்த கூர்மாவதாரத்துக்கு, அதே மாதிரி இந்த எல்லா விதமான எபிலிட்டி இருக்கிற எல்லாத்துக்கும் என்னோட சக்தி சேர்ந்தாதான் அவளோட கர்மத்தை செய்யறதுக்கு சாதிக்கும். அனந்தனோட சிரசில இந்த பூமிய தாங்கி நிறுத்துறது என்னோட சக்தியினாலேயாக்கும். கூர்மமாயிட்டு பகவான் அவதரிச்சுண்டு இந்த பூமிய தூக்கினதும் அதே மாதிரி என்னோட சக்தியினாலேயாக்கும். அதே மாதிரி வராக அவதாரமாயிட்டு பகவான் அவதாரம் எடுத்து பகவான் விஷ்ணு இந்த பூமியை சமுதிரத்துக்கு அடியிலேந்து மேல தூக்கிண்டு வந்ததும் நான் கொடுத்த சக்தியினாலேயாக்கும். அப்போ அவதாரங்கள் எல்லாம் பகவான் எடுத்தா கொடியும் அந்த அவதாரங்களுக்குள்ள நான் சக்தியாயிட்டு இருந்து அதை ஆக்டிவேட் பண்ணினாதான் அவளுக்கு அந்த ஒர்க் பண்ண பറ്റുம். அதையும் நீ தெரிஞ்சுக்கோ. ஸ்லோகம் 25. ஜலம் பிபாமி சகலம் சம்ஹராமி விபாவசும் பவனம் ஸ்தம்பயாமி யத்ய யதிச்சாமி ததாசரம். ஜலம் பிபாமி சகலம் சம்ஹராமி விபாவசும் பவனம் ஸ்தம்பயாமி அத்ய யத் இச்சாமி ததா அச்சரம். நான் ஜலத்தெல்லாம் குடிப்பேன், ஆதித்யனை சம்ஹரிப்பேன், வாயுவை ஸ்தம்பிப்பிப்பேன். நினைக்கிறதெல்லாம் என்னால செய்யறதுக்கு சாதிக்கும். ஸ்லோகம் 26. தத்வானாம் செய்வ சர்வேஷாம் கதாபி
കമലോദ്ഭവ അസദാം ഭാവസന്ദേഹ കർത്തവ്യോ ന കദാചന തത്വാനാം ച ഏവ സർവ ഏഷാം കദാവി കമല ഉദ്ഭവ അസദാം ഭാവസന്ദേഹ കർത്തവ്യ ന കദാചന. കമലോത്ഭവ താമരപ്പൂവിലേந்து உண்டானவனே, பூமி ஜலம் இப்படி இருக்கிற தத்துவங்களில ஒன்னிலையும் அசத் அப்படிங்கிற ஒரு சந்தேக புத்தி ஒருபோதும் உனக்கு இருக்கப்படாது. விகாரம் பிராபிக்கும் அப்படிங்கறது அல்லாதக்கு இதுக்கொன்னும் நாசமில்லை அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கோ. ஸ்லோகம் 27. கதாசித் பிராகபாவ ஸ்யாத் பிரத்வம்சாபாவ ஏவ வா மிருத்பிண்டேஷு கபாலேஷு கடாபாவே யதா ததா. கதாசித் பிராகபாவஹ ஸ்யாத் பிரத்வம்சாபாவ ஏவ வா மிருத்பிண்டேஷு கபாலேஷு கடாபாவே யதா ததா. மண்குடம் உண்டாக்கணுமானா மண்ணை குழைக்கணும். மண்ணை குழைச்சி வச்சிருக்கிற அந்த மண்ணுல அந்த குடத்தோடு பிராகபாவம் இருக்கு. அந்த குடம் பொட்டி போனானாக்கா அதனோடு அந்த பீஸுகளில குடத்தோடு பிரத்வம்சாபாவமும் இருக்கு அப்படின்னு தர்க்கம் பண்றவா எல்லாம் தர்க்கிப்பா. அது மாதிரியாக்கும் காரியரூபமாயிட்டு பரிணாமம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயும் காரிய நாசத்துக்கு அப்புறமும் இந்த பூமி அதே மாதிரி இருக்கிற தத்துவங்களோடு அசத்பாவத்தையும் தர்க்கிக்கணும். ஒரு சில டைம்ல குடத்துக்கு பிராகபாவம், ஒரு சில டைம்ல அந்த மண்குடத்துக்கு பிரத்வம்சாபாவம். அதல்லாதக்கு அத்தியந்தாபாவம் அந்த குடத்துக்கு கிடையாது. அதே மாதிரிதான் இந்த ஜகத்துக்கும் அப்படியே நீங்க சொல்லறா. ஸ்லோகம் 28. அத்யாத்ர பிருதிவி நாஸ்தி க்வகதேதி விசாரணே சம்ஜாதா இதி விஜ்ஞேயா அஸ்யாஸ்து பரமாணவா. அத்ய அத்ர பிருதிவி ந அஸ்தி க்வ கதே இதி விசாரணே சம்ஜாதா இதி விஜ்ஞேயா அஸ்ய அஸ்து பரமாணவா. இப்ப இங்க பூமியில எங்க போச்சு அப்படின்னு சிந்தனை பண்றத அதை நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அது அதனோடு பரமாணுக்களாயிட்டு மாறி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸ்லோகம் 29. சாஸ்வதம் க்ஷணிகம் சூன்யம் நித்யாநித்யம் சகர்த்ருகம் அஹங்காராக்ரிமம் செய்வ சப்தபேதைர் விவட்சிதம். 7 பேதங்களையாக்கம் இங்க சொல்லப்படுறது. சாஸ்வதம், க்ஷணிகம், சூன்யம், நித்யம், அனித்யம், சகர்த்ருகம், அஹங்காராக்ரிமம் ச ஏவ சப்தபேதைஹி விவட்சிதம். சாஸ்வதம், க்ஷணிகம், சூன்யம், நித்யம், அனித்யம், கர்த்திருவம், அகங்காராக்ரிமத்துவம் இப்படின்னு 7 பேதங்கள் உள்ளதாயிட்டு சொல்லப்படுறது. ஸ்லோகம் 30. கிருஹாணாஜ மஹத்தத்வமஹங்காரஸ்ததுத்பவ தத சர்வாணி பூதானி ரஜயஸ்வயதா புரா. கிருஹாணாஜ மஹத்தத்வம் அஹங்காரஹ ததுத்பவஹ ததஹ சர்வாணி பூதானி ரஜயஸ்வயதா புரா. மகத்தத்துவம் அப்படிங்கிறதுலேருந்து ஆக்கும் அகங்காரத்தோடு உத்பவம். அத பிரம்மாவே நீ தெரிஞ்சுக்கோ. அதுலேருந்து சர்வ ஜீவஜாலங்களையும் முன்னாலே என்னெல்லாம் ஆக்குமோ சிருஷ்டிச்சிருந்தது அதெல்லாத்தையும் நீ அதே மாதிரியே சிருஷ்டிச்சுக்கோ பிரம்மாவே அப்படின்னு பராசக்தி சொல்றா. ஸ்லோகம் 31. व्रजन्तु स्वानि दिष्ण्यानि विरज्य निवसन्तु वा स्वानि स्वानि जकार्याणि कुर्वन्तु दैवभाविदा. व्रजन्तु स्वानि दिष्ण्यानि विरज्य निवसन्तु वः स्वानि स्वानि जकार्याणि कुर्वन्तु दैवभाविदाः.
மும்மூர்த்திகளான நீங்கள் 3 பேரும் இங்கேருந்து பொக்கிங்கோ, போயிட்டு உங்களுக்கான ஒரு பவனங்களை ஓரோ பவனங்களையும் உண்டாக்கிட்டு நீங்கள் அங்க வசிச்சுக்கோங்கோ. എന്നിട്ട് உங்களோட கர்மபலத்துக்கு தகுந்த மாதிரியான காரியங்களை செஞ்சுக்கோங்கோ. பிரம்மாவோடு கர்மம் அப்படிங்கிறது சிருஷ்டி நடத்துறதும் விஷ்ணு பரிபாலனம் பண்றதும் ருத்ரன் சம்ஹரிக்கிறதுமாக்குமே டியூட்டி. அதை நீங்கள் உங்களோடு இடத்துல உட்காந்துட்டு செஞ்சுக்கோங்கோ. அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு வீடு உண்டாக்கிக்குங்கோ அப்படின்னு தேவி சொன்னா. ஸ்லோகம் 32. கிருஹாணே மாம் விதேசக்திம் சுரூபாம் சாருஹாசினே மகாசரஸ்வதீம் நாம்னா ரஜோ குணயுதாம் வராம். கிருஹாணே மாம் விதேசக்திம் சுரூபாம் சாருஹாசினீம் மகாசரஸ்வதீம் நாம்னா ரஜோ குணயுதாம் வராம். பிரம்மாவே, புன்னகையால அழகாயிருக்கிற இந்த சக்தி ஸ்வரூபிணிய நீ ஸ்வீகரிச்சுக்கோ. மகாசரஸ்வதி அப்படின்னு பேர் இருக்கிற இவள் உத்தமையும் ரஜோகுணம் இருக்கிறவளுமாக்கும். அதனால இந்த சரஸ்வதி தேவிய உன்னோட புத்தி நன்னா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வேண்டி நீ ஸ்வீகரிச்சுக்கோ அப்படின்னு அம்பாள் சொல்லதா. பிரம்மாவுக்கான சக்தி ரூபிணியாக்கும் சரஸ்வதி. ஸ்லோகம் 33. ஸ்வேதாம்பரதராம் திவ்யாம் திவ்யபூஷண பூஷிதா வராசன சமாரூடாம் கிரீடார்த்தம் சகஜாரிணே. அந்த சரஸ்வதி தேவியோட மகத்துவத்தை வர்ணிக்கிறா தேவி. ஸ்வேதாம்பரதராம் திவ்யாம், ஸ்வேத அம்பரதராம் திவ்யாம் திவ்யபூஷண பூஷிதாம் வராசன சமாரூடாம் கிரீடார்த்தம் சகஜாரிணே. நல்ல வெண்பட்டு உடுத்தின் இருக்கிற திவ்யமான வேஷபூஷங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிற உத்தமமான ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிற இந்த சரஸ்வதிய நீ உங்கூட உன்னோட பிரவൃத்திகள் செய்யறதுக்கு வேண்டிட்டு ஸ்வீகரிச்சுக்கோ. இந்த சரஸ்வதி தேவி உனக்கு தேவையான டைம்ல தேவையான புத்தியை தருவள். ஸ்லோகம் 34. ஏஷா சஹஜரி நித்யம் பவிஷ்யதி வராங்கனா மாவமம்ஸ்தா விபூதிம் மே மத்வா பூஜ்யதமாம் பிரியாம். ஏஷா சஹஜரி நித்யம் பவிஷ்யதி வராங்கனா மா அவமம்ஸ்தா விபூதிம் மே மத்வா பூஜ்யதமாம் பிரியாம். இந்த உத்தமையான சரஸ்வதி எப்பவும் உங்கூடையே இருப்பள். இவள் உனக்கு பிரியமானவளாயிட்டு உங்கூடவே இருப்பள். உனக்கு அப்பப்போ என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி தந்துடுவாள். இந்த சரஸ்வதி தேவி என்னோட விபூதியாக்கும் அப்படிங்கிறத நீ நினைச்சுக்கோ. இந்த சரஸ்வதி தேவிய ஒருபோதும் நீ அவமானப்படுத்தப்படாது. ஸ்லோகம் 35. கச்சத்வமனயா சார்தம் சத்யலோகம் பதாஷு வை பீஜா சதுர்விதம் சர்வம் சமுத்பாதாய சாம்பிரதம். கச்சா த்வம் அனயா சார்தம் சத்யலோகம் பத ஆஷு வை பீஜாத் சதுர்விதம் சர்வம் சமுத்பாதாய சாம்பிரதம். இந்த சரஸ்வதி தேவியோடு கூட்டிட்டு நீ சீக்கிரமா சத்தியலோகத்துக்கு போ பிரம்மாவே அப்படின்னு அம்பாளைங்கிட்ட சொன்னா அப்படின்னு பிரம்மா நாரதர்கிட்ட சொல்றார். பீஜத்திலேருந்து 4 விதத்தில இருக்கிற சகல சிருஷ்டிகளையும் நீ சிருஷ்டிக்கணும் அப்படின்னு அம்பாளைங்கிட்ட சொன்னா அப்படிங்கிறத சொல்றார். ஸ்லோகம் 36. லிங்க கோஷாச்ச ஜீவைஸ்தை சகிதா கர்மபிஸ்ததா வர்த்தந்தே சம்ஸ்திதா காலே தான் குரு த்வம் யதா புரா. லிங்ககோஷாஹ ச ஜீவைஹி தைஹி சகிதாஹ கர்மபிஹி ததா வர்த்தந்தே சம்ஸ்திதாஹ காலே தான் குரு த்வம் யதா புரா. அந்த பீஜத்துல மகத்தத்துவத்துல கர்ம பந்தங்களோடு கூடின ஜீவனோடு சூக்ஷ்ம சரீரங்கள் நிறைய
அப்படி லயிச்சுண்டு கிடக்கு. அத ஆல்ரெடி முன்னாள்த்த கல்பத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி சிருஷ்டி பண்ணு, வெஷ்டி ரூபத்துல ஆக்கி சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அம்பாள். ஸ்லோகம் 37. கால கர்ம ஸ்வபாவாக்கியை காரணை சகலம் ஜகத் ஸ்வபாவ சகுணைர் யுக்தம் பூர்வவத் சஜராஜரம். இதுக்கு முன்னால இருந்த கல்பத்துல என்னெல்லாமாக்குமோ இருந்து அதெல்லாம் சமஷ்டி ரூபத்திலேயாக்கும் இப்போ இந்த மகத்துவத்துல இருக்கு. அதெல்லாம் தனித்தனி சரீரங்களை கொடுத்து வெஷ்டி ரூபத்துல சிருஷ்டி நடத்து அப்படின்னாக்கும் அம்பாள் சொன்னா. கால கர்ம ஸ்வபாவ ஆக்கியைஹி காரணைஹி சகலம் ஜகத் ஸ்வபாவ ஸ்வகுணைஹி யுக்தம் பூர்வவது சர அச்சரம். காலம் கர்மம் சுபாவம் இப்படின்னு பேர் இருக்கிற காரணங்களால சுபாவத்தோடும் ஸ்வகுணத்தோடும் கூடின சலிக்கிறதும் சலிக்காத்ததுமான சகல பிரபஞ்சத்தையும் இதுக்கு முன்னால இருந்த கல்பத்துல இருந்தா மாதிரி நீ சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு அம்பாள் பிரம்மா கிட்ட சொன்னா. ஸ்லோகம் 38. மானனீயஸ்த்வயா விஷ்ணு பூஜனீயஸ்ச சர்வதா சத்வகுண பிரதானத்வாததிக சர்வத சதா. மானனீயः त्वया विष्णुः पूजनीयः च सर्वदा सत्वगुण प्रदानात् सत्वगुण प्रदानत्वात् अधिकः सर्वदः सदा. மகாவிஷ்ணுவை பிரம்மாவே நீ எப்பவும் பகுமானிக்கணும். அந்த மகாவிஷ்ணுவை நீ எப்பவும் பூஜை பண்ணணும். சத்குணம் நிறைய இருக்கு மகாவிஷ்ணுட்ட. அதனால ரொம்ப ரொம்ப சிரேஷ்டனாக்கும் விஷ்ணு. திரிமூர்த்திகளில சத்துவகுணம் மட்டும் இருக்கிறவராக்கும் விஷ்ணு. அதனால பிரம்மாவும் ருத்ரனும் எல்லாம் மகாவிஷ்ணுவை எப்பளுமே பூஜை பண்ணணும். ஸ்லோகம் 39. யதா யதா ஹி காரியம் வோ பவிஷ்யதி துரத்யயம் கரிஷ்யதி பிருத்வியாம் வை அவதாரம் ததா ஹரி. யதா யதா ஹி காரியம் வோ பவிஷ்யதி துரத்யயம் கரிஷ்யதி பிருத்வியாம் வை அவதாரம் ததா ஹரி. உங்களுக்கு சாதிக்கிறதுக்கு பிரயாசமான விஷயங்கள் உண்டாகிறத மகாவிஷ்ணு இந்த பூமியில அவதாரம் எடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவர். ஸ்லோகம் 40. திர்யக்யோனாவதான்யத்ர மானுஷீம் தனுமாஸ்வித தானவானாம் விநாசம் வை கரிஷ்யதி ஜனார்தனா. திர்யக் யோன்யௌ அதா அந்யத்ர மானுஷீம் தனும் ஆஸ்விதஹ தானவானாம் விநாசம் வை கரிஷ்யதி ஜனார்தனா. திர்யக் யோனியிலேயோ அப்படி இல்லைனா மனுஷ யோனிகளிலேயோ அவதரிச்சு விஷ்ணு அசுரர்களை இல்லாம பண்ணிடுவர்.